பண தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அஜான் கார்த்திய புஞ்சிகேவா ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மீண்டும் திறந்த பிடியாணையை பிறப்பித்தது. டிசம்பர் மாதத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா டிசம்பர் 24 காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்தமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். 2001 இராணுவத்தால் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றை பின்னர் பாதாள உலக குழு தலைவரான மாக்கந்துர மதுஷியிடமிருந்து மீட்கப்பட்ட தொடர்பான விவகாரம் இதற்கு காரணமாக அமைந்தது.